எப்படி இருக்கார்? நல்லா இருக்கார். வாங்க கோதண்டம். என்ன குதிரையில இருந்து இறங்கி வர்ற ஜாக்கி மாதிரி வர்றீங்க? ஐயோ, இந்த Dress எல்லாம் போடலனா இந்த ஊர்க்காரங்க மதிக்க மாட்டேங்கறாங்க, இந்த குதிரை கூட மதிக்க மாட்டேங்குதியா? பட் நான் மதிக்கிறேன். அதனால தான் தேடி வந்திருக்கேன். வீசிங் பிராவளத்தோட ஒரு பொம்பளை, பேரு தேவி. அவளை நீ என்ன செய்றியோ ஏது செய்வியோ? ஐயோ, அத சொல்லலையா? அவளுடைய குடும்பத்தோடயே இந்த ஊரை விட்டு ஓடி போணும். அவ்வளவுதானே? பட் எதுக்காக இதெல்லாம்? அங்கிள், என்ன ஏதுங்கிற விஷயம் அப்புறம் சொல்றேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உங்க அப்பாவுடைய கிளாஸ்மேட், இத்தனை வருஷமா ஃப்ரெண்ட். இது கூட செய்ய மாட்டேன். ஐயோ, அதான் பயமா இருக்கு. கோதா, இங்க பார், நீ போய் கூட்டிட்டு வாமா. ஆமா, உன்னை நம்பி இவ்வளவு மருந்தை எப்படியா கொடுத்தாங்க? எல்லாம் சாம்பிளுக்கு கொடுத்தது. விட்டுறாத, செத்து போவ. எக்ஸ்பைரி ஆனது. அம்மா, உள்ள வாங்கம்மா. வா தேவி, வா. வாங்க 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 வாங்க. காலுக்குள்ள தவக்கல நடந்த மாதிரி. என்னது திருப்பதியில ஃபேமிலி தரிசனுக்கு கூட்டமா வர்ற மாதிரி டோட்டலா வர்றீங்க? ஆஸ்பத்திரியில அன்னதானம் எல்லாம் கிடையாதுங்க. குட் மார்னிங் டாக்டர். இவனை வெட்டனரி டாக்டர் கூட்டி போங்க. யாருக்கு இழுத்துக்கிட்டு இருக்கோ அவங்க மட்டும் உட்காருங்க. நீங்கள வெளிய இருங்கப்பா. போ போ. உட்காருங்க. உட்காருங்க. உட்காரு. பாத்து பாத்து. மெதுவா. இவங்களுக்கு முன்னாடி இருந்தே இப்படி இருக்கா? சென்னையில மழை காலத்துல மட்டும் இது மாதிரி வரும் டாக்டர். நீங்க உட்காரலாமே சார். நாக்கு நீட்டுங்கம்மா. பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டு இருக்காங்க. கண்ணை காட்டுங்கம்மா. இதுக்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு. ஆமா ஆமா, எழுதி கொடுங்க டாக்டர், வாங்கிட்டு வர்றேன். எழுதி கொடுக்க முடியாது, வேணா வாயால சொல்றேன். சொல்லுங்க டாக்டர். இவங்க குடும்பத்தோட இம்மீடியட்டா இந்த ஊர் ஹில் ஸ்டேஷனை விட்டு உடனே காலி பண்ணியா? ஆமா ஆமா சார், இது மலைப்பிரதேசம். அதனால இங்க இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் இவங்க உயிருக்கு ஆபத்து. ஆமா ஆமா. நான் இவங்களை சென்னைக்கு கூட்டிட்டு போயிடுறேன் டாக்டர். ஓஎஸ், அதுக்கு என்ன விசாவா வேணும்? தாராளமா. ஆனா என் பசங்க இங்க இருந்து விளையாண்டு வரலாம்ல? ஓஎஸ், தாராளமா இருந்து விளையாடிட்டு வரலாமே. தேவி, நான் சொல்றதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு சார். என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க இவங்களை கூட்டிட்டு போகும்போது சிங்கிள் சவுண்ட் வருதா, அது அப்படியே டபுள் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் சார். அந்த நேரம் பார்த்து என் பையங்களை பாக்குறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா, பையங்களை கூட்டு போக நீங்க எகைன் இங்க வரணும். அது பெரும் பிரச்சனை. அதனால பைய தூக்கிட்டு போகும்போது பையங்களையும் பேக்கேஜா ஃபேமிலியோட தூக்கிட்டு போயிருங்க. கரெக்டா? கரெக்டா? எனக்கு நீதான் முக்கியம். நம்ம எல்லாரும் சேர்ந்தே போயிருவோம். சரியா? எல்லாரும் போயிடலாம். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு டிராவல்ஸ் இருக்கு. அந்த டிராவல்ஸுக்கு போன் பண்ணா உங்க எல்லாருக்கும் டிக்கெட் போட்டுருவாங்க. ஓகேயா? ஹலோ, சிட்டி டிராவல்ஸ். என்னம்மா? பையன் விளையாடுறது எனக்கு பார்க்கணும். என்ன பண்றது? பையன் விளையாடுறதுக்கு முன்னாடி விதி விளையாடிருச்சு. கேட்டியா திவ்யா? ஆமா. இல்ல, என் உயிரே போனாலும் என் பையன் விளையாடுறத பார்த்துட்டு தான் நான் போவேன். என்னங்க இது? உயிர் போறத ஏதோ சிங்கிள் டீ சாப்பிட்டு வர்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா ஆமா, ஏற்கனவே டிவி சீரியல் மாதிரி இழுத்துட்டு இருக்கு. இதுல பையன் விளையாடுறத பார்க்கணுமா? கேட்டீங்கல்ல? இங்க பாருங்க, லங்ஸ்ல இருக்கிற பிரச்சனை அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் ஹார்ட்டுக்கு வந்து அங்க அட்டாக் வந்துடும். அப்புறம் ஆபரேஷன் அது இதுன்னு செலவு 1 லட்சத்துக்கு மேல ஆகும். 1 லட்சம்? தேவி, ஐயோ, தேவி, என்னாச்சு தேவி? டாக்டர், டாக்டர் என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ, தேவி, தேவி, மேடம், இங்க பாரு தேவி, எழுந்திரு. வேக் அப். என்னாச்சு? என்னாச்சு? சரியாடுச்சுங்க. ஐயா, நிக்க கூடாதுயா, சொல்லி தொலையா. நிக்க கூடாதுங்க, நிக்க கூடாது. மூச்சை ஒரு தடவை இழுத்து விட்டுருங்கம்மா. நிக்க கூடாது சார், மூச்சை நல்லா இழுத்து விட்டுருங்கம்மா ப்ளீஸ். சோத்திரமா நெல் போட்டுறாதீங்கம்மா. வேண்டாம் டாக்டர். வெல்கம் எவ்ரிபடி. தமிழகத்தின் 16 மாவட்டங்களுக்கு இடையேயான கேரம் போட்டி சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. 16 மாவட்டங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கேரம் வீரர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட குறிப்பிட்ட நம்பர் போர்டுகள் அமர்ந்து வார்ம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்பையர்கள் தயாராக இருக்கிறார்கள். போட்டியில் பங்குபெறும் அனைவருமே ஜெயிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொள்வது இயல்புதான். ஆனால் அந்த ஆர்வம் பொறாமையாக மாறிவிடக் கூடாது. வெற்றியோ தோல்வியோ அதை நாம் இயல்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
இப்பொழுது பார்வையாளர்கள் அமைதி காக்க வேண்டும். செல்போன்களை சுவிட்ச் ஆஃபில் வைத்திருங்கள். போட்டி இப்பொழுது ஆரம்பமாகிறது. திவ்யா, உண்மையிலே சொல்றேன், போர்டுல காய் அடிச்சவனை பார்த்திருக்கேன். காய் கூட பேசுற எவனையுமே பார்த்ததில்ல. இவனுக்கு என்ன விரல் இவ்வளவு அழகா பேசுது? இப்ப என்ன, அவன் விளையாடக்கூடாது அவ்வளவுதானே? விளையாடவே மாட்டான், பேசாம பாரு. இன்று நடைபெற்ற இன்டர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் போட்டியில் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். முதல் போட்டியிலேயே என் புள்ள ஜெயிச்சிட்டான். ஃபைனல்லி அவன் தாண்டி ஜெயிப்பா. அங்கிள் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சிட்டான். இப்போ என்ன பண்ண போறீங்க? வெயிட் அண்ட் சி. கோதண்டமா கொக்கா. ஆமா, ஏதோ பெருசா பில்டப் பண்ணி இங்க வர சொன்னீங்க. இத பார்க்கத்தானா? இந்த கப்பு கீழே இது என்ன? என்ன இது பபிள் கம் ஒட்டி இருக்கு? ஐயோ, பபிள் கம்மா? அது இல்லம்மா, இது என்ன? மைக்ரோ பாம். பாமா? ஆமா, இதுல இருந்து இப்படி ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது அழகா இப்படி ஒட்டி விட்டுருவேன். அவன் வேகமா அங்க இருந்து வருவேன். நான் காப்பி எடுத்து ஊத்துவேன். அவன் களைப்போட வாயில எடுத்து ஊத்துவான். ஒயரு அந்துரும், பாம் வெடிக்கும். ஐயா புஷ்ன்னு போயிருவார். கொலையா? கொலை அளவுக்குலாம் இல்லம்மா, கை ரெண்டு கட்டாயி போயிரும். அப்புறம் பாகப்பிரிவினை சிவாஜி மாதிரி கைய ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். போறான்னு சொல்லு. என்ன அங்கிள் ஃப்ளாஸ்க்கும் கையமா இருக்கீங்க? என்ன வந்தவன கையை பத்தி பேசுறான், தெரிஞ்சிருக்குமா? அது ஒண்ணு இல்லப்பா, நீ ஓடிட்டு வந்தியா, கலப்பா இருப்ப, காப்பி ஊத்தி கொடுக்கலான்னு. இந்தா. ஏன் எழுந்துக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, நீ காப்பி சாப்பிடறதா அப்படி டிஸ்டன்ஸா நின்னு பாக்கலாம் தான். ஏன் உக்காந்தே பாருங்களேன். ஒரு காரியத்தை முடிக்கலான்னா விடமாட்டானுங்களே. வந்துட்டு எங்கடா போயிட்டீங்க? நாங்களும் ஜாகிங் போலான்னு போனோம். இந்த ஊர்ல கொஞ்ச தூரம் ஒன்னால ரொம்ப மூச்சு வாங்க மச்சான். ஏற்கனவே ஓடி தேஞ்சு போனவன் மாதிரி தானே இருக்க. இந்த ஊர்ல ஆக்சிஜன் ரொம்ப கம்மி. அங்கிள், சாப்பாடு போடுறீங்க, தங்கறதுக்கு இடம் கொடுக்குறீங்க. அதுதான் என் தப்பு. அந்த மத்த ஏற்பாடுகளை நீங்களே பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல. எதை? அந்த ஆத்த செக்ஷன் சொன்னீங்களா? தம்பி, இவங்களை எங்க புடிச்ச? சீனிவாசபுரம். அங்கெல்லாம் இனிமே போகாது. சூடான காஃபி. அங்கிள், வித் யுவர் பெர்மிஷன் கேன் ஐ டேக் சம் காஃபி? இந்த காப்பியை சாப்பிடலாம், ஆனா அந்த காப்பியை சாப்பிடக்கூடாது. அதுல வந்து ஏலக்காய் போட்டு. ஆறன காஃபி தானே. நவீன், ஒரு முக்கியமான விஷயம் மச்சான். என்ன? வர வழியில ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல சிக்கி எங்க உயிரே போக வேண்டியது. என்னடா சொல்ற? நாங்க தப்பிச்சிட்டோம். அது கெட்ட நேரம். இல்ல, இது கெட்ட நேரத்துல ஒரு நல்ல நேரம்னு சொல்றாரு. அப்படி சொல்றீங்களா? அப்புறம் என்னாச்சு? இல்லடா, நான் முன்னால ஓடிக்கிட்டு இருக்கேன், பின்னால குணா வரான். முன்னாடி ஒரு பெரிய பஸ். ஏய், பஸ்ஸுடா, ஏன்டா என் தலையெல்லாம் பேக்குற? சாரி அங்கிள், நாங்க போனா பஸ் வர முடியாது, பஸ் வந்தா நாங்க போக முடியாது. அப்படி இருக்கிறப்ப என்ன நடந்துச்சுன்னா, நான் சொல்றேன். நான் சொல்றேன் அங்கிள். எப்படி நீ சொல்லுவ? எங்க சொல்றா? இது பஸ். சரி, இது குணா. இது கோட்டி. கோட்டியா? நாங்க இப்படி போலான்னு பார்த்தோம், ஆனா இங்க இவ்வளவு கேப் இருக்காது, ரெண்டு பேரும் ஒட்டி தானே வருவீங்க. இருந்தோம். ஆனா ஒன்னாதான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி நாம போயிடலாம்டா, சுத்தி போயிடலாம்னு கோட்டிக்கிட்ட சொன்னேன். அவன் என்ன சொன்னா, டேய் அங்கிட்டு சிறு பாதையா இருக்கு, அப்படி வேணாம், நாம அப்படியே பஸ்ஸ தாண்டி போயிடலாம். பஸ் இப்படி வந்துருச்சு. இது என்னப்பா? ஆமா, அப்படி நிக்கும் போது சேராட்டம் வந்துருச்சு. சேராட்டமா? கண்டெய்னர் லாரி ஆட்டிட்டு திருப்ப முடியாது. அவன் வேற, இவன் யாரு? இது ரயில்வே கேட். அங்கதான் ஒரு கேப் இருக்கேடா. ஏய், கேப் இருந்தா 5:30 மணிக்கு கேட் போட்டுருவாங்கல்ல. ஆனா அங்கிள் இருமா கொஞ்சம். சொல்றாங்க. ஏய், இருடா, 5:30 மணிக்கு கேட் போட்டாச்சு, தெரியாம பேசிட்டு இருக்க நீ. ஏற்கனவே ரயில்வேல வேலை பார்த்து தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ சொல்ற ரயில்வே கேட் இங்க போட்டாச்சு. அங்க போட்டுருக்காங்களா? அந்த பஸ் பஸ் எங்க நிக்குதுப்பா? பஸ் இங்க நிக்குது. பஸ் இங்க நிக்குது. இது ஷேர் ஆகும். நீங்க ரெண்டு பேரும் எங்க? நாங்க ரெண்டு பேரும் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டோம். எஸ்கேப் ஆயிட்டீங்களா? ஆனா இந்த ஆட்டோவும் பஸ்ஸும் மோதிர மாதிரி இருக்கு அங்கிள். இதுக்கு பிறகு நான் சொல்றேன் பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த பாரு, இங்க 5:30 மணிக்கு ரயில்வே கேட் போட்டாங்களா, 10 நிமிஷத்துல தூக்கிடுவாங்களா, அப்ப இவன் இப்படி கிராஸ் பண்ணி போயிருவான். இவன் இந்த பக்கம் வந்துருவான். இவன் ஓவர் டேக் பண்ணி இந்த பக்கம் போயிருவான். அட சாப்பிடுங்க மேடம். இல்ல, அது காப்பி வந்து குடி.
என்ன எனக்கு தான் அந்த கப்பா சி ஆப்பா அவங்களே சாப்பிட்டாங்க உங்களுக்கு என்ன இல்ல எனக்கு காப்பி அவ்வளவு பிடிக்காதுப்பா அப்படியே அங்கிள் இல்ல வேணாப்பா ஏன் அங்கிள் கையெல்லாம் நடுங்குது இல்ல இந்த கொடைக்கானல் வெதர் இல்ல அதனாலதான் கை கொஞ்சம் நடுக்குது காப்பியை குடிச்சீங்கன்னா குளிர்லாம் போயிடும் அங்கிள் இல்ல காப்பியை குடிச்சா கையே போயிடும் எப்படி எப்படின்னா இப்படிதான் ரேட்டு வச்சுட்டாங்களா